जय जय शङ्कर हर हर शङ्कर ஆன்மீக அன்பர்களே, நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய தரிசனம் டிஜிட்டல் அன்பர்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குழந்தைங்கள் முதல் பெரியவர் வரை இதை பார்க்கின்றீர்கள். பலருக்கும் நீங்களே பார்த்துட்டு கமெண்ட் போடுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க. புதிய செய்திகள் குறித்து நாங்கள் தெரிந்து கொண்டோம், அறிந்து கொண்டோம் என்று எங்களை உற்சாகப்படுத்தும் விதத்தில் உங்களுடைய பதிவு இருப்பது எங்களுக்கு பெரிய மற்றற்ற மகிழ்ச்சி. எங்கள் ஒட்டுமொத்த குழுவின் சார்பாக அனைத்து நேயர்களுக்கும் அனந்த கோடி நமஸ்காரங்கள். இன்னைக்கு 2 எழுத்தாளர்கள் மகா பெரியவா சந்திச்சாங்க. அதோடைய நிகழ்வினுடைய ஒட்டுமொத்த சுருக்கத்தை உங்களுக்கு சாறு புழிஞ்சு தரப்போகிறேன். அதனுடைய நோக்கம் என்னென்னா, நான் மறைய வேண்டும், நான் மறைய வேண்டும். பொதுவாக இறை வழிபாடே எதுக்கு அப்படின்னா, ஆணவம் கண்மம் மாயை இருக்கக்கூடாது. நம்ம கோவிலில் போய் தேங்காய் உடைக்கிறோம் எதுக்கு? அடிக்கடி பெரியவர் சொல்லுவார், வாரியார் சாமி சொல்கிற கதையை எல்லா உபன்யாசகர்களும் சொல்லுங்க. தேங்காவை போன்று நம்ம ஆணவமாக இருக்கக்கூடாது, வாழைப்பழத்தை போன்று கண்மையாக இருக்கக்கூடாது, வெற்றிலை பாக்கை போன்று மாய வாழ்க்கை வாழக்கூடாது, அர்ச்சனை தட்டில் இருக்க கற்பூரம் போல கடவுளுடைய சன்னிதானத்தில் நாம் கரைந்து விட்டால் கடவுள் நம் பக்தியை ஏற்றுக்கொள்வான்னு வாரியார் சாமி சொல்கிறத கிராமமாக உபன்யாசகர்கள் சொல்லும்பாங்க. காரணம் என்னென்னா, இன்றைக்கும் பல கோவிலில் தனக்கு முதல் மரியாதை இல்லை, பரிவட்டம் கட்டலை, பட்டு போடலை, மாலை போடலைன்னு சண்டை வருது. அது அல்ல. ஆன்மீகம் என்பதை கரைதல், நான்கிற அகங்காரம், ஆணவம் அடியோடு கரைய வேண்டும், ஒழிய வேண்டும். இப்போ நான் விஷயத்துக்குள்ளே வரேன். சென்னை கோபாலபுரத்தில் மகா பெரிய சுவாமிகள் முகாமிட்டிருக்கார். எல்லாரும் பெரியவாளை பார்க்குறாங்க. இது நடந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி 2 எழுத்தாளர்கள் பெரியவாளை சேவிக்கிறதுக்கு போகிறாங்க. 2 பேருமே பெரிய ஜாம்பவான்கள், இந்த சமூகம் கொண்டாடிய மனிதர்கள். ஒருத்தர் ஆனந்த விகடன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பத்திரிகை. ஏன் நான் பத்திரிகை பேரோடு சொல்கிறேன்னா, எப்படியெல்லாம் பெரியவர்களோடு பலதுறை மனிதர்களுக்கு தொடர்பு இருந்தது. இசைக்கலைஞர்களுக்கு, அரசியல் தலைவர்களுக்கு, அறிவியல் விஞ்ஞானிகளுக்கு, எழுத்தாளர்களுக்கு, பேச்சாளர்களுக்கு, வழக்கறிஞர்களுக்கு, நீதியரசர்களுக்கு, திரைப்பட கலைஞர்களுக்கு என்று எல்லா மனிதனாலும் நேசிக்கப்பட்ட ஒரு மகான் காஞ்சி மகா பெரிய சுவாமிகள். அந்த ஒரு புகழ்வாய்ந்த பத்திரிகையினுடைய இணையாசிரியர் ஸ்ரீதர்னு உங்களுக்கு தெரியும், விகடன் பத்திரிகை. இன்னொருத்தர் புகழ்பெற்ற தமிழக எழுத்தாளர் சாவி. இவங்க 2 பேரும் கோபாலபுரத்துக்கு போகிறாங்க. பெரும் கூட்டம் இருக்குது. எல்லாரும் முடிஞ்சோடனே அப்படி தன்னுடைய அறைக்கு வரும்போது இந்த 2 பேரும் நின்று நெடுஞ்சாங்கடையாக அப்படி நமஸ்காரம் பண்ணிவிட்டு டக்குன்னு சாவி என்ன பண்ணுறாரு, சாவண்ணா விஸ்வநாதன் சுப்பிரமணியனுடைய புத்திரன், சாவண்ணா விஸ்வநாதன் சுப்பிரமணியனுடைய புத்திரன், என் பேர் சாவி, சாவிங்கிற புனைப்பெயரில் எழுதுகிறேன், இப்படி தானே சொல்லியிருக்கணும். டக்குன்னு என்ன பண்ணார், பெரியவரை பார்த்து, இந்தோ இவர் ஸ்ரீதர், பெரிய எழுத்தாளர், விகடனில் இருக்கார், எல்லாம் சொல்லி முடித்தார். டக்குன்னு பெரியவா குங்கும பிரசாதம், கல்கண்டு ஏதாவது கொடுப்பாருன்னு நினச்சார். பெரியவா கேட்ட வார்த்தை, அவர் இருக்கட்டும், நீ யாருன்னார். விகடனுடைய துணையாசிரியர், உதவி ஆசிரியர், இணையாசிரியர் திரு ஸ்ரீதர் அவர்கள் அறிமுகப்படுத்துகிறார். இவர் என்ன சொல்லியிருக்கணும், சாவண்ணா விஸ்வநாதனுடைய புத்திரன், சாவின்னு என் பேர், நான் எழுதுறேன்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திட்டு அவர் அறிமுகப்படுத்தியிருக்கணும். ஆனால் இவர் சொன்ன வார்த்தை, இவர் தான் ஸ்ரீதர், புகழ்பெற்ற எழுத்தாளர் அப்படின்னு. நீ யார் அப்படின்னார். அவருக்கு என்னடா ஓங்கி அரைஞ்ச மாதிரி இருந்தது. திருப்பி நெடுஞ்சாங்கடையாக நமஸ்காரம் பண்ணால் பெரியவா ஒன்றும் கண்டுக்கலை, உள்ளே போயிட்டார். திருப்பி மறுநாள் போனாங்க, இன்றைக்காவது பெரியவாள்கிட்ட பேசிடணுன்னு. திருப்பியும் சொன்னார், இவர் பெரிய புகழ் வாய்ந்த பத்திரிகையினுடைய உதவி ஆசிரியர். நெடுஞ்சாங்கடையாக நமஸ்காரம் பண்ணார், கண்டுக்கலை. 10 நாள் போனாங்க சார், நீங்கள் நம்ப மாட்டீங்க, 10 நாள் தொடர்ச்சியாக போனாங்க. 10 நாளும் பெரியவா பேசலை.
11வது நாள் சாவிக்கு கொஞ்சம் மனசில் ஒரு 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 சின்ன சஞ்சலப்பு வந்துருச்சு. இவ்வளோ பெரிய மகான் நம்ம போய் நெடுஞ்சாங்கடையாக விழுந்து வணங்குறோம், ஒரு ப்ளஸ் பண்ணலை, ஒரு பிரசாதம் தரல, நாளைக்கு நம்ம போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். ஸ்ரீதர்கிட்ட சொன்னோன்னே இல்லை, எதில் ஏதோ ஒரு சங்கடம் இருக்குது, ஏதோ ஒரு சங்கடம் இருக்குது அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க சார். கோபாலபுரத்துலேருந்து மடத்து சிப்பந்தி ஒருத்தர் வந்து உங்கள் 2 பேரையும் பெரியவா இன்னைக்கு வர சொன்னா மத்தியானம், உங்கள் 2 பேரையும் பெரியவா இன்னைக்கு மத்தியானம் வர சொன்ன. ஆச்சரியமாக போச்சு. என்னைக்கு இவங்க அவரை பார்க்க வேண்டான்னு முடிவெடுக்கிறாங்களோ அன்றைக்கி பெரியவாள்கிட்டேருந்து உத்தரவு வருது, இந்த 2 பேரையும் வர சொல்லுங்கன்னு. திருப்பியும் போகிறாங்க சார், போய் நமஸ்காரம்லாம் பண்ணாங்க. இப்போ இந்த சாவண்ணா விஸ்வநாதனுடைய புத்திரன்னு சாவியை பற்றி பெரியவா எல்லா விவரத்தையும் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் அருளாசி கொடுத்து 2 பேரை பற்றியும் நிறையா விஷயங்கள் கேட்டு குங்குமம் கல்கண்டு எல்லாம் கொடுத்து பல மணி நேரம் பேசிகிட்டு இருந்தார். பிற்காலத்தில் சாவி அவர்கள் நிறைய பெரியவாளை பற்றி எழுதினார். இன்னும் சொல்லப்போனால் வேதத்தின் வித்து அப்படிங்கிற ஒரு சிறுகதை திரட்டையே பெரியவா வெளியிட்டு ஆசிர்வாதம் பண்ணார். அப்புறம் குங்குமம் பத்திரிகை தொடர்ந்த போது அப்படி குங்குமத்தை அள்ளி கொடுத்து ஆசிர்வாதம் பண்ணார். பல விஷயங்கள் சாவிக்கு உறுதுணையாக இருந்தார். சாவிக்கு அன்பையும் தன்னுடைய முழு ஆசையும் கொடுத்தார். ஆனால் ஆரம்ப கட்டத்தில் ஏன் அப்படி சரியாக அந்த முதல் 10 நாள் சந்திப்பில் அவர் முகம் கொடுத்து எதுவும் செய்யலை அப்படின்னா, இப்போ அவருக்கு நினைவு வந்தது. இதை யார்கிட்ட அவர் சொல்கிறாருன்னா, பிற்காலத்தில் பல மனிதர்களுடைய வாழ்க்கையை தொகுத்து எழுதின ராணி மைந்தன், உங்களுக்கு தெரியும், வாழ்வியல் புத்தகங்கள் எழுதக்கூடிய ராணி மைந்தன் சாவி சாருக்கு ஒரு புள்ள மாதிரி, ஒரு டிவோட்டி மாதிரி, ஒரு பக்தர் மாதிரி, ஒரு தொண்டர் மாதிரி, ஒரு அன்பர் மாதிரி. அவர்கிட்ட அதை உடைச்சு சொல்கிறார். பொதுவாக சில கம்யூனிட்டியில் சில பழக்கம் உண்டு. அந்த மாதிரி எங்கள் குல வழக்கப்படி பெரியவங்களை நமஸ்காரம் பண்ணால் காதில் அப்படி கை வச்சுக்கிட்டு அபிவாதையை சொல்லணும். அதில் குலம் என்ன, கோத்திரம் என்ன, யாருடைய சந்ததியை நான் சேர்ந்தவன்லாம் வந்துடும். குலம் என்ன, கோத்திரம் என்ன, என்னுடைய மூதாதையர்கள் பேரெல்லாம் வந்துடும். சொல்லி வணங்குவது மரபு. ஆனால் மடாதிபதிகளுக்கு, முற்றும் துறந்த முனிவர்களுக்கு, கையில் தண்டம் வச்சு காவி உடுத்தியவர்களுக்கு நமஸ்காரம் பண்ணும்போது அபிவாதைய கூட கிடையாது. அப்படி பௌதியமாக என்ன சொல்லுவாங்க, நான் இன்னாருடைய புள்ள, இந்த வேலை பார்க்குறேன், இந்த தொழில் பண்ணுறேன், இப்படி இந்த காரியங்கள்லாம் செஞ்சிட்டு இருக்கேன்னு ஒரு சின்ன ஒரு பிரீஃப் ஹிஸ்ட்ரி மாதிரி சொல்கிறது மரபு. நான் எடுத்த உடனேயே சாவின்னு என்னையை பற்றி அறிமுகப்படுத்திக்காமல் அதிக பிரசங்கித்தனமாக ஸ்ரீதரை பற்றி சொன்னேன்ல, அதை பெரியவா விரும்பலை. முதல்ல நீ யாருங்கிறத சொல்லிட்டு அதை சொல்லணுங்கிறத எனக்கு குறிப்பால் உணர்த்துறதுக்கு 1 நாள் 2 நாள் இல்லை, 10 நாள் காக்கச் செய்தார். இது எதை காட்டுகிறது என்றால், நீ எழுத்தில் பெரிய வேந்தனாக இருக்கலாம், பெரிய பத்திரிகையின் ஆசிரியராக இருக்கலாம், பணிவோடு கூடிய வெற்றிதான் மனிதனுக்கு நிரந்தரம். சில பேர் பார்த்துருக்கீங்கன்னா கூலகும்பிடு போட்டுக்கிட்டே பெரிய ஆள் ஆயிடுவான். வளைந்தே வளர்வது சிறுமை, வளர்ந்த பின் வளைவது பெருமை என்கின்ற வார்த்தைகளுக்கு நான் என்கின்ற அகம்பாவத்தை என் பேனாவிலும் வாழ்விலும், நான் என்கின்ற அகம்பாவத்தை என் பேனாவிலும் வாழ்விலும் இல்லாமல் பரிசுத்தமாக்கிய பண்பாளர் மகா பெரிய சுவாமிகள். இது யாருன்னா, புகழ்பெற்ற எழுத்தாளர் சாவியினுடைய கல்வெட்டு எழுத்தல்ல, சொல்வெட்டு எழுத்து. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம். சங்கர ஹர ஹர சங்கர